கடகம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலவேதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பஞ்சமஸ்தானத்திலே புத சுக்கிர இணைவால் லாபமும் யோகமும் பெறக்கூடிய கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை, அதாவது 31/12/2023 முதல் 6/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பு. கடகராசி என்பதே உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து இந்த வாரம் 2, 3, 4 ஆகிய இடங்களிலே பயணிக்க காத்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே புத பகவானோடு சுக்கிர பகவானும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும், உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்திலே சனி பகவானும், பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவானும், 10ஆம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருப்பார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் ஒரு சிறந்த வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசமும் கிடையாது, வேதையும் இல்லை. அது ஒரு நல்ல பலனை தரக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்கு கிரகத்தோட ஒத்துழைப்போட நட்சத்திரங்களும் நமக்கு லாபம் கொடுக்கணும். அந்த கணக்குப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் முதல் நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 31/12/2023 திதியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தேய்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி, நட்சத்திரம் மக நட்சத்திரம், அன்று மரண யோகம். அதனால் அது ஒரு மத்தியமான நாள் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டு 1/1/2024 திங்கட்கிழமைக்கு பிறக்கிறது. அன்று மதியம் 2 மணி வரை பஞ்சமி திதி, அதற்கு மேல் சஷ்டி திதி ஆரம்பிக்குது. அன்று பூர நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். அடுத்து 2ஆம் தேதி, அதாவது 2/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா சஷ்டி திதி, நாளை மாலை 4 மணி வரை சஷ்டி திதி. அதன் பிறகு பார்த்திங்கன்னா சப்தமி திதி வருகிறது. அதே மாதிரி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் 11 மணி வரை பூர நட்சத்திரம், அதன் பிறகு உத்திர நட்சத்திரம் வருகிறது. அன்றைக்கி அமிர்த யோகம், அன்றைக்கி தேய்பிறை சஷ்டி திதி. அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா தேய்பிறையில் வரக்கூடிய மாலை 6 மணி வரை சப்தமி திதி, அதுக்கப்புறம் தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி வருகிறது. அதே மாதிரி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் 2 மணி வரை உத்திர நட்சத்திரம், அதன் பிறகு ஹஸ்த நட்சத்திரம் வருகிறது. அன்று புதன்கிழமை அன்னைக்கு மரண யோகம், யோகத்தில் மரண யோகம் வருகிறது. அன்று சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்தநாள் 3ஆம் தேதி. அடுத்து 4/1/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு அன்று முழுவதுமே தேய்பிறை அஷ்டமி திதி வருகிறது. அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை 4 மணி வரை அஸ்த நட்சத்திரம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகிறது. அன்று தேய்பிறை அஷ்டமி திதி. அடுத்து வெள்ளிக்கிழமை 5/1/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவமி திதி, நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், அதே மாதிரி சித்த யோகம் என்று முழுவதும் வருகிறது. அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை, அதாவது 6/1/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா தசமி, தேய்பிறை வரக்கூடிய தசமி திதி, நட்சத்திரம் அன்று விசாக நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான நட்சத்திர ரீதியாக அமைப்புகள். கடகராசி என்பதே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதியாகிய தனாதிபதியாகிய சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது கடன் நோய் வம்புகளுக்கு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மத்தியமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இருந்த போதிலும் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாயோடும் சேர்ந்து அமர்ந்திருக்கனால எவ்வளோ தான் பண பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் மீளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய மணி பூரா ஃப்ளோட்டிங் மணி மாதிரி வந்து போகும். அதை நிறுத்தி அல்லது பிடிச்சு வைக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது உங்களை சார்ந்தது. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த தன வாக்கு குடும்பம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்குங்க. ஏன்னா தேவையில்லாத நபர்களால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் குடும்ப ரீதியாக பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் பாதிப்பில் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்குங்க.
அடுத்து உடல் சார்ந்த விஷயங்கள். இந்த உடல் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து சுவாய நட்சத்திரத்தில் சந்திரபகவான் வரும்பொழுது ஏதாவது உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. 1. 2வது வந்து சூரியன் செவ்வாய் இணைவு வந்து எப்பயுமே உஷ்ணத்தை கொடுக்கும்னு சொல்லி ஒரு விதி உண்டு. அந்த கணக்குப்படி கொஞ்சம் கவனமாக உடல்நிலையை பார்த்துங்க. டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்குங்க. தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்துக்குங்க. இது வந்து நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல லாபம். ஏன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல அமர்ந்து 10ஆம் அதிபதியை 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது வந்து நல்ல யோகம். அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் வந்து புது முயற்சிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அட்டமச்சனி ஓடினாலும் எவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வலு கொடுக்குது. அதுதான் உங்களுக்கு முதல் விஷயம். ஏன்னா உங்கள் ராசிநாதனாகிய சந்திரன் முதல்ல வந்து திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வந்து மகம் பூரம் ஆகிய நட்சத்திரம், அதாவது 2ஆம் இடத்துல உட்காரனால பணப்பொருளாதாரம் புழங்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. ஆனால் அது வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கறனால மற்ற விஷயங்களை பற்றி பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா பதவி யோகம் அப்படிங்கிறது 10-6 சம்மந்தப்பட்டது. அது தொடர்பு ஏற்படுறதுனால உங்களுக்கு புது புது முயற்சிகள், வெளிநாடு வெளிமாநிலம் தூர்தேச பயணம் போகிற அளவுக்கு கூட யோகங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அல்லது எதிர்பார்த்த பல விஷயங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவங்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல சிறந்த வாரமாக அமையும். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஒத்தி வைத்து அடுத்த வாரத்துக்கு செய்கிறது வந்து நல்ல விசேஷமாக அமைப்பாக இருக்கும். அதனால் சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து அரையாண்டு தேர்வின் முடிவுகள் வந்திருக்கும், ரிசல்ட் வந்திருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் மார்க் கம்மியாக இருந்தவங்க தயவுசெய்து வந்து மனசில் ரொம்ப பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திக்க வேண்டாம். ஏன்னா எதிர்காலங்களை பொறுத்தளவுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு, ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அதனால் அதை பயன்படுத்திக்கிங்க. அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு இப்போ இருந்தே அதற்கான முன்னோட்டமாக நிறைய கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. சார் கொஞ்சம் பூச்சி இருக்குமா இருக்குது பாருங்களேன், லென்ஸில் பூச்சி இருக்குமா இருக்குது. அதனால் அதற்கான நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக பெண்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சாலுமே கணவன் மனைவி உறவு உண்மையிலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா சந்திரனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சலன மூவியில் வர்றார் இல்லையா, அவர் வந்து வாரத்தின் துவக்க நாள்லேயே சனி சந்திரனுடைய பார்வையில் வந்து அமர்றார். அப்படி அமர்றப்ப பார்த்திங்கன்னா எண்ணிய செயல்கள் யாவும் கணவன் மனைவிக்கு அருமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சனிக்கு 6ஆம் இடத்துல தான் அமர போகிறார். அப்படி அமரக்கூடிய காலகட்டங்களில் தேவையில்லாத நபர்களால் சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படும், அல்லது கணவருக்கு சிறு சிறு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி இந்த வாரத்தில் பெண்களுக்கு ஒரு நல்ல யோகமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இறைவன் அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.